டாக்டர், பொதுவாக வந்துட்டு இந்த ஐசியூவில் என்னென்ன மாதிரியான சிகிச்சை கொடுப்பீங்க அண்ட் என்னென்ன மாதிரியான நோயாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை வந்துட்டு வேறுபடும்? ஸோ ஐசியூ வந்து 3 அடுக்காக பிரிப்போம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. 1 அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயிற்றில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம உடலில் எங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்குன்னு சில பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? ஸோ ப்ளீட் ஆகலாம், நம்ம ஹார்ட் ரேட், பிபிலெலாம் வேறுபாடுகள் வரலாம், வலி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் கண்காணிப்புக்காக மட்டும் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மானிட்டரிங்காக வந்து வைக்கிறது வந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெவல் 1 வந்து சேஃப் ஜோன் மாதிரி. லெவல் 1 அப்படின்றது மானிட்டரிங், மோஸ்ட்லி மானிட்டரிங் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். லெவல் 2 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு உறுப்பு பிரச்சனை. ஸோ உதாரணத்துக்கு ஆஸ்துமா இருக்குது, அவங்க வந்து இது மழைக்காலம், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வைரஸ் தொத்து வரலாம், அவங்களுக்கு மூச்சு வாங்கும், அப்போது அந்த வீசிங் அதிகமாகும், அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீதிங் சப்போர்ட் தேவைப்படலாம். ஸோ அது ஒரே ஒரு உறுப்பு, ப்ரீதிங் சப்போர்ட் மட்டும் கொடுக்குறோம். இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு நுரையீரல் நீர் சேர்ந்துடலாம், அந்த நீரை எடுக்கிற வரைக்கும் அந்த ப்ரீதிங் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படலாம். இல்லை யூரின் இன்ஃபெக்ஷன், வெயில் காலங்களில் நிறைய கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பிபி குறைஞ்சி அந்த சப்போர்ட் வரும். ஸோ ஒரே ஒரு உறுப்பு மட்டும் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு லெவல் 2. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் டவுன்னு சொல்லுவாங்க, ஹை டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது லெவல் 2 ஐசியூ. அதையும் தாண்டி பல உறுப்புகள் பிரச்சனை. ஸோ பிபி குறைவாக இருக்குது, ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்குது, யூரின் சரியாக வரலை, ஜாண்டிஸ் இருக்குது, நினைவு குறைவாக இருக்குது அப்படின்னு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இல்லை பல உறுப்புகள் பிரச்சனை, ஒரு உறுப்புக்கு மேலே பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது லெவல் 3 ஐசியூவில் வச்சு. ஸோ அவங்களுக்கான கண்காணிப்பு இன்னும் தீவிரமாக இருக்கும் இல்லை? ஓகே டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். எப்பவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வந்து ஐசியூவில் இருக்காங்க, நம்ம போய் பார்க்கணுன்னாலே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாரும் ஐசியூ போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டெண்டர்ஸ் நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்? அண்ட் அப்படி உள்ளே போகிறவங்க என்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்? தேங்க்ஸ் பிரீத்தி, அது ஒரு நல்ல கேள்வி. இது நம்ம இந்தியாவில் இது ரொம்ப மக்களால் காமனாக பேசக்கூடிய ஒன்று. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அங்கே ஐசியூ வந்து ஃப்ரீ விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யார் வேணால் எப்போ வேணால் போய் பார்க்க முடியும் வெளிநாடுகளில். நம்ம நாட்டில் வந்து நாம் இப்போ தான் முன்னேறிட்டு வரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஐசியூவில் 3 முறை உள்ள அலோவ் பண்ணுறோம். 7:30 மணி, காலையில் 12 மணி, 5 மணி. இது வந்து ஐசியூ வேறுபடும். ஸோ ஏன் வந்து இந்த உள்ளே போய் பார்க்குறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். பொது ஜென்ரல் ஐசியூ அப்படின்னா அலோவ் பண்ணலாம், மக்கள் உள்ளே போய் குடும்பத்தார் உள்ளே போய் பார்க்குறதுக்கு கட்டாயம் அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு டிரான்ஸ்பிளான்ட், ஒரு லிவரோ கிட்னியோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேஷண்ட்டுனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயோ, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிபி போன்ற ஒரு தொத்து இருக்குது, அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டு அப்படிங்கிற பட்சத்துலேயோ வந்து அந்த ஃபேமிலி வந்து போகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சரி. மற்ற எல்லா நேரங்கள்லேயும் அந்த விசிட்டேஷன் வந்து ஆக்சுவலாக அலோவ் பண்ணுறது தான் கரெக்டு. யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து அந்த பேஷண்ட்டோடைய அவங்களுடைய வாழ்க்கைன்ற ஜேர்னியில் ஒரு 5 நாளோ மேபி 10 நாளோ, என்ன சில பேஷண்ட்ஸ் ஒரு 100 நாளோ பார்த்துக்குறோம். பட் ஃபேமிலி தான் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பர்சன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அந்த ஸோ வி ஷுட் டெஃபினெட்லி அலோவ் த ஃபேமிலி டு விசிட். அண்ட் இந்தியா இஸ் இம்ப்ரூவிங் அந்த விசிட்டேஷன் பொறுத்த வரைக்கும், அண்ட் இட் வில் டெஃபினெட்லி மேட்ச் த வெஸ்ட் வெரி சூன். டாக்டர், இப்போ ஐசியூ பற்றி இருக்கிற பல சந்தேகங்களுக்கான பதில்கள் கிடச்சிட்டு இருக்கு. அதில் முக்கியமான சந்தேகம், ஐசியூனாலே செலவு அதிகமாகும், ஐசியூக்குள்ளே போனாலே பில்லு பயங்கர பெருசாக வரும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதை தாண்டி ஐசியூ மேலே நிறைய மித்தும் மக்களுக்குள்ளே இருக்குது, அந்த அவநம்பிக்கைகள், இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இது ரொம்ப காமனாக எல்லாருமே எல்லா ஃபேமிலிஸும் சொல்கிறது தான், ஃபீல் பண்ணுறது தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வந்து இப்போது நான் அந்த லெவல் 1, 2, 3ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் லெவல் 3 ப்ராப்ளம், லெவல் 3 ஐசியூவில் இருக்கீங்க, பல உறுப்புகள் ஃபெயில் ஆகுது அப்படின்னாக்கா வந்து பல எக்யூப்மெண்ட், பல மெஷின்ஸ் தேவைப்படுது. மூச்சு விடுறதுக்கு வென்டிலேட்டர், பிளட் ப்ரெஷருக்கு சப்போர்ட்டு, கண்டினியூஸாக மானிட்டர், அண்ட் கிட்னிக்கு சப்போர்ட்டு, ஆக்சிஜன் வென்டிலேட்டர் வழியாக வரும்.
கிட்னிக்கு சப்போர்ட், லிவருக்கு சப்போர்ட்டு, இந்த மாதிரி பல வகையான மெஷின்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டை வைத்தியம் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி அதுக்கு உண்டான அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் இத்தனை உறுப்புகள் ஃபெயிலியர் இருக்கும் பொழுது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நிறைய இருக்கும், அந்த மருந்துகளுக்கும் செலவாகும். ப்ளஸ் இந்த உறுப்புகள் முன்னேறுதா இல்லையான்னு டெஸ்ட்டுகளும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால டெஸ்ட்டுகள்னாலையும் சார்ஜஸ் அதிகமாக வரும். இதுதான் காரணமே ஒழிய இது பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த அந்த செலவுகள் மாறப்போகிறதே ஒழிய இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கிடையாது. டாக்டர், இப்போ ஐசியூ அப்படின்னு வரும்போது நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் டக்கு நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உதாரணத்துக்கு வென்டிலேட்டர், ஹை ஃப்ளோ ஆக்சிஜன், NVI, அது போக ட்ரக்கியோஸ்டமி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவு உங்ககிட்ட இருந்து கிடைச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் அப்படின்றது மூச்சு திணறலில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ், ஆக்சிஜன் லெவல் குறைபாடோடு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு மூக்கு வழியாக செலுத்துறது தான் ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் சார். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அது கூடவே சேர்ந்து அந்த ஸ்டீம் மாதிரி ஹியூமிடிஃபிகேஷன் சொல்லுவோம், அந்த வேது பிடிக்கிற மாதிரி ஆக்சிஜனையே வேது பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பேஷண்ட். தட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஃபார் த பேஷண்ட்ஸ். அண்ட் அது வந்து மூச்சு திணறலோடு வர்ற பேஷண்ட்ஸுக்கு அதை கொடுக்கும்பொழுது அவங்களுடைய பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த NIV பைபேப்னு சொல்கிறது வந்து அது ஒரு வகையான ஒரு வென்டிலேட்டர் தான். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, மாஸ்க் மாதிரி முகத்தில் மாஸ்க் மாதிரி ஃபிட் பண்ணி அது வழியாக மூச்சு சப்போர்ட் பண்ணுறது தான் NIV. பேஷண்ட்ஸ் அதில் கான்ஷியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரேக்ஸ் கொடுப்போம், அவங்களால பேச முடியும், சாப்பிட முடியும். அதுவும் வந்து ஒரு வகையான ஒரு ப்ரீதிங் சப்போர்ட் தான். மூணாவது வந்து ட்ரக்கியோஸ்டமி பற்றி கேட்டிங்க. ட்ரக்கியோஸ்டமின்றது அதுவும் ஒரு நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து வென்டிலேட்டர்னாலே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. பட் ஆக்சுவலாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூச்சு ஃபெயிலியரோடு வர்றவங்களுக்கு வென்டிலேட்டர்ன்ற மெஷின் தான் வந்து உயிரையே காக்குது. ஸோ அந்த லங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மெஷின் தான் அந்த வென்டிலேட்டர், ஒரு கருவி தான். ஓகே, நீங்கள் சொல்கிறது வென்டிலேட்டர் உயிர் காக்கும் கருவி. கரெக்ட். ஆனால் மக்களுக்கு பொதுவாக வென்டிலேட்டர் அப்படின்னாலே வென்டிலேட்டர் வச்சாச்சா அப்பா அவ்வளோதான், அது என்னமோ உயிரை பறிச்சிடுற மாதிரியான ஒரு கருவியாக பார்ப்பாங்க. தவறான கருத்து அது. அது ஆக்சுவலாக உயிர் காக்கும் கருவி. ஸோ அந்த மாதிரி வென்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அந்த அந்த பேஷண்ட்னுடைய பிரச்சனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் அதுக்கு மேலே வென்டிலேட்டர் தேவைப்படும், வார கணக்கில் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் வந்து எப்படி நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோன்னா வாய் வழியாக ஒரு பிளாஸ்டிக் டியூப் வச்சு அது வழியாக தான் அந்த மூச்சு நம்ம கொடுக்குறோம் வென்டிலேட்டர் உபயோகம் பண்ணி. அந்த டியூப் வந்து குரல் வளை வழியாக போகுது. ஸோ அதை வந்து 2 வாரத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது, ஏன்னா குரல் வளை பாதிப்பு வரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா இங்கே கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சின்னதாக ஒரு டியூபை ஃபிட் பண்ணி வென்டிலேட்டரை அது வழியாக கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அது குரல் வளைக்கு கீழே அந்த டியூப் போகுது. அந்த டியூப் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரக்கியோஸ்டமின்னு சொல்லிட்டு. ட்ரக்கியோஸ்டமி மெயினாக வந்து சில காரணங்களுக்கு தான் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரக்கியோஸ்டமி பண்ணோம் அப்படின்னாக்கா கிடுகிடுன்னு வென்டிலேட்டர்லேருந்து எடுத்துட முடியும் ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு இப்போ சளியெல்லாம் இருக்குது, அதை நம்ம கிளியர் பண்ணணும், ரெகுலராக அவங்களுக்கு கிளியரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ட்ரக்கியோஸ்டமி வழியாக கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரக்கியோஸ்டமி நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் வச்சுக்கலாம்.